இந்த வீடியோவில் மாருதி ஈகோக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். கர்நாடகாவிலேருந்து இந்த கார் வந்திருக்கு. இந்த காருக்கு என்னென்ன நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டோர் ரிமோட் லாக்கு இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்லைடிங் டோரோட 5 டோர் ரிமோட் லாக் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபாக் லைட்டு, ஹெட்லைட்டு, பேபி சீட்டு, ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிமு, கேரியரு, புட் ஸ்டெப்பு, பேபி சீட்டு எல்லாமே நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரிமோட் லாக் வந்து நம்ம பிரிகால் பிராண்ட்லேருந்து போட்டிருக்கோம். 2 ரிமோட் வந்துடும், 3 வருஷம் வாரண்ட்டி வந்துடும். ஸ்லைடிங் ஒரு சுவிட்சோடு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காருக்கு வந்து கேரியர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். கேரியர் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைப்பில் காரோடைய கலர் என்ன கலரோ அந்த கிரே கலரில் வந்து நல்ல குவாலிட்டியான ஹெவி டியூட்டி கேரியர் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் நம்ம இந்த காருக்கு ஃபிட் பண்ணுறோம். 2 ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி மட்டும் ஈகோ வந்து நமக்கு 2 ஈகோ வந்துருக்கு. ஒரு ஈகோ வந்து தமிழ்நாட்டு வண்டி, இன்னொரு ஈகோ வந்து கர்நாடக வண்டி. 2 வண்டிக்குமே நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் சுவிட்சு. இந்த சுவிட்சு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈகோக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே வராது, சூப்பராக இருக்கும். 2 கார் நம்ம கடைக்கு வந்திருக்கு. நம்ம வந்து 2 காருக்குமே நம்ம வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவரு அதெல்லாம் எதுவும் பண்ணலை. புட் ஸ்டெப்பு, கேரியரு, ஆனால் எக்ஸ்ட்ரா சீட்டு வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கர்நாடகா காரில் வந்து நம்ம பேபி சீட் ஃபிட் பண்ண போகிறோம். அந்த காரில் வந்து நம்ம 2+1 சீட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான கேரியர் தான் நம்ம போட்டிருக்கோம். 2 காருக்குமே ஹெவி டியூட்டி தான் போட்டிருக்கோம். கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் வருது. கேரியர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த பைப்போட திக்னஸ், இந்த பெயிண்டோட குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த காருக்கு வந்து எம்சன் பிராண்ட்லேருந்து ரியர் பம்பர் 304 கிரேடில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரு வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். கர்நாடகா காரை விட இதில் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம். பவர் விண்டோ இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். 2 டோருக்கு ரிமோட் லாக் ஃபிட் பண்ண போகிறோம். ஃப்ளோர் மேட் ஃபிட் பண்ணுறோம். சன் ஃபிலிமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து ஃபுல் காம்போ க்ரோம் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். கேரியர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காருக்கு பண்ண மாதிரி இதுக்கும் பிரிகால் ரிமோட் லாக் தான் ஃபிட் பண்ணுறோம். ரிமோட் வந்து வேறு பேட்டர்னில் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கம்பெனிலே வந்து ஜேவிசி செட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கரும் 4 இன்ச் வந்துடுது. பேக்கில் வந்து அவங்க கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ளோர் மேட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது கையோட நம்ம ஒயரிங்கும் வந்து ரூட் பண்ணி எடுத்துட்டோம் நீட்டாக. கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காரு. அது ஒர்க்காக தான் பார்ப்போம், இல்லைன்னா புது ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா G99 வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். கிரே அண்டு பிளாக் சுவிட்சில். நம்ம இந்த காருக்கு வந்து ஃப்ளிப் கீ போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ரிமோட் லாக் ஃபிட் பண்ணிவிட்டு தனியாக ஃப்ளிப் கீ வந்து கட்டிங் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். பவர் விண்டோ சுவிட்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுவிட்ச் வந்து இப்படி தான் வரும். அந்த கையில் சுற்றுற அந்த வைண்டர் மோட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் மோட்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். மோட்டர் ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்சு ப்ளஸ் ஒயரிங் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக பண்ண போகிறோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். பாடி ஸ்டிக்கர் அவரே கொண்டு வந்தார், அதுவும் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டியான ஒரு ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு 55 வந்துச்சு. நம்ம வந்து 100க்கு 90 190 வந்து ஒயரிங் கிட்ட போட்டு ஹெட்லைட் வந்து பவர் பண்ணியிருக்கோம். இந்த காரில் வந்து குரோம் கிட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். குரோம் கிட்டு காம்போ தான் இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். அந்த காம்போவில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில்லு மேலே கீழே 2மே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்ரு. இதுதான் கண்ணாடியை வந்து ஏற்றுறது இறக்குற வேலை செய்யக்கூடிய மோட்ரு வந்து இதுதான். இந்த மோட்ரு ஃபிட் பண்ணால் தான் பவர் விண்டோவை ஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபாக் லைட்டுக்கு வந்து நம்ம வந்து புஷ்ஷிங் சுவிட்சு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நார்மல் சுவிட்சு கிடையாது. எப்பவும் மாதிரி நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம பண்ணுறதில்ல. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த டைப்பில் புஷ்ஷிங் சுவிட்சு தான் மேக்ஸிமம் நம்ம ஒரிஜினாலிட்டி டைப்பில் தான் பண்ணுவோம். இந்த ஆல்ட்ரு பண்ணது, இந்த மேக்கப் பண்ணி அந்த மாதிரிலாம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரிஜினாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணி வாங்கி நம்ம போட்டு கொடுத்துருவோம். இந்த காரில் வந்து குரோம் காம்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு கிரில்லில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்துடும். ஃபாக் லைட்டுக்கு வந்துடும், மிரரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் குரோமில் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஹேண்டில் அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்துடும். டைல் லைட்லேயும் வந்துடும் உங்களுக்கு. பேக்கில் வந்து லென்த்தாக ஒரு பீஸும் வந்துடும் உங்களுக்கு. பார்க்குறக்கே வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாய்லர் ஃபிட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் ஒரிஜினல் டைப்லேயே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து ஸ்பீக்கர் கொண்டு வந்தார். இந்த ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி பழைய காரில் இது ஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க்காக தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். ஒர்க் ஆகலைன்னா வேறு ஸ்பீக்கர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த கார் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. குரோம் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட் கிரில்லில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹெட்லைட்டு ஃபாக் லைட்லாம் ஒட்டணும், மிரர் எல்லாம் ஒட்டணும், இன்னும் ஒட்டணும், வேலை நிறைய இருக்குது.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த குரோமுக்குள்ளே வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து ஒரு லைட்டு கொடுக்கணும். நம்ம ப்ளூ கொடுக்காம நீல மிக்சிங் மாதிரி ஒரு லைட்டு வந்து நம்ம இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு ஒரு 6:30 மணி 7 மணி ஆக போகுது. குரோம் ஹெட்லைட்டுக்கு ஃபாக் லைட்டுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.